தமிழக அரசியல் களம் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தனித்தமிழர் மறுமலர்ச்சி கழகம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து அதற்கான நிலைப்பாட்டினையும் விளக்கி அவரிடம் எடுத்துரைத்து நாங்கள் தேர்தல் களத்தில் பரப்புரையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சில திட்டமிடல்களை, சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதன் அடிப்படையில் அஇஅதிமுக என்ற மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சியான அஇஅதிமுக கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அதன் நீட்சியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு ஒரு 50 ஆண்டு கால அரசியலிலே மக்களுக்கோடு இன்றும் பயணிக்கும் அஇஅதிமுக என்ற மாபெரும் கட்சியோடு ஒரு ஒருங்கிணைப்பாளராக, அம்மாவின் விசுவாசியாக, அம்மாவின் இதயத்தில் துகழ்ந்து ஆட்சி நடத்திய ஒரு உத்தம புத்திரனாக, ஒரு உண்மை விசுவாசியாக இந்த அஇஅதிமுக களத்திலே அடிமட்டத்திலிருந்து முதலமைச்சர் என்ற பதவி வரை வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அவர் ஒரு அருமையான மனிதர், ஆன்மீகவாதி, யதார்த்தமானவாதி, அசந்து கூட யாரும் மீதும் கோபப்பட மாட்டார். அஇஅதிமுக என்ற பேர் இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர், அம்மாவின் மீது விசுவாசம் கொண்டவர் என்ற சில காரணங்களாலும் அவர் முதலமைச்சராக அந்த அஇஅதிமுக என்ற மாபெரும் கட்சிக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அம்மா சிறைச்சாலைக்கு செல்லும் போதெல்லாம் விசுவாசத்தின் அடையாளமாக அந்த ஆட்சி கட்டிலே அமரப்படுத்தப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக பதவி வைத்தாலும் அந்த அம்மா இருக்கையிலே நான் அமரமாட்டேன் என்று தன் விசுவாசத்தை காட்டி அந்த அம்மாவை நினைத்து ஆட்சி நடத்தியவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அம்மா இறப்பிற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக பல பிரிவுகளாக பந்தாடப்பட்டு இன்று அரசியல் சூழ்நிலையின் காரணமாக எடப்பாடி வசம் 99% அஇஅதிமுக சென்ற பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, பல்வேறு போராட்ட களங்களை சந்தித்து அஇஅதிமுகவை நான் மீட்டு விடுவேன் என்ற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது போராடி வருகிறார். திரு எடப்பாடியின் துரோகத்தின் வசத்தால் திரு ஓ பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்பட்டு இன்று ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என்ற பல்வேறு ஆளுமைமிக்க தலைவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தான் வைத்ததான் சட்டம், இந்த அஇஅதிமுகவை நான் பட்டா போட்டு வைத்திருக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த அஇஅதிமுக நடக்கும் என்று சர்வாதிகாரியாக இடக்கு முடக்காக செயல்படும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டும் ஒரு விதமாக இந்த ஆன்மீக செம்மல், அமைதியான அன்பர் திரு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வெற்றிக்காக தனித்தமிழர் சேனை அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறது. சிறு உரும்பும் பல்குத்த உதவும் என்பார்கள். அதுபோல என்னை போன்ற வளரும் கட்சிகள், வளரும் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தன்னெழுச்சியாக அவர் வெற்றிக்காக அவரை நோக்கி பயணித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்த வேளையிலே திரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அத்தனை அமைப்புகளையும் அத்தனை கட்சிகளையும் அங்கீகரித்து அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தாரா என்றால் அது சற்று ஒரு கவனக்குறைவான சில வேலைகளாலும் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற சில கூட்டங்களாலும் சில அங்கீகரிக்கப்பட்ட சில அமைப்புகளுக்கும் சில அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சுயமரியாதையான இயக்கத்திற்கும் சில அங்கீகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. அவரை சுற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தான் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தேனி மற்ற மாவட்டங்களிலிருந்து ஆட்களை இறக்கி இங்கு வேலை செய்கிறார். ராமநாதபுரத்திலேயே அஇஅதிமுக என்ற விசுவாசியும், எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசியும், அம்மா அவர்களின் விசுவாசியும், அஇஅதிமுக என்ற அந்த பேர் இயக்கத்தை கட்டி காத்த பழங்குடி மக்களும் இன்று ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க விடாமல் இன்று ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்கு நடுவில் உள்ளே இருக்கிறார். அவரை சுற்றி உண்மையான கூட்டம் இருக்கிறதா, இல்லை இன துரோகி கூட்டங்கள் இருக்கிறதா, இல்லை எடப்பாடியின் கூட்டம் அவர் வசம் இருந்து கொண்டு ஓபிஎஸ் அவர்களின் வெற்றிக்கு தடை போடுகிறாரா என்ற எண்ணம் மேலோங்குகிறது. ஏனென்றால் என்னை போன்ற தனித்தமிழர் மறுமலர்ச்சி கழகம், என்னை போன்ற சிறு கட்சிகள், அமைப்புகள் திரு தன்னெழுச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் வயதிலே மூத்தவர், ஆன்மீகர், மும்முறை முதல்வராக இருந்தவர், வெற்றி பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எதையும் எதிர்பார்க்காமல் தன்னெழுச்சியாக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து. நீண்ட நேரமாக காத்திருந்து அவரை நாங்கள் சந்தித்து அவர் வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று அவரை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் இன்று சூழ்நிலை மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால்
அங்கீகரிக்கப்பட்ட அவரிடம் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட அத்தனை கட்சிக்காரரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தல் வேலை செய்ய நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாங்கள் தேர்தலில் களத்தில் இறங்கி பாடுபட சரியாக இருக்கிறோம், இந்த பலாப்பழ சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்றி ஓபிஎஸ் ஐயா அவர்களை நாங்கள் நாடாளு சபைக்கு அனுப்ப நாங்கள் காத்திருக்கிறோம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற வகையிலே எங்களையும் அவர் மதித்து, ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் சுயமரியாதை என்ற கருத்து இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் எங்களை அழைத்து தேர்வு வியூகங்கள் பற்றி பேசி, உங்கள் ஓட்டு உங்கள் வாக்கு வங்கி எங்கே இருக்கிறது, இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே உங்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் யார், இங்கே உங்கள் வாக்கு சதவீதம் என்ன, எப்படியெல்லாம் தேர்தல் வியூகங்கள் பண்ணலாம், எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என்று எங்களை போன்ற சிறு கட்சிகளையும் ஆதரவளித்த அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆராய்ந்து ஆலோசித்து ஒரு கூட்டம் மூலம் கலந்து ஆலோசித்து எங்கள் தேர்தல் பரப்புக்கு அழைத்திருக்கலாம். எதையுமே செய்யாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கிறது. ஆனால் அவரை சுற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தாண்டி தான் ஓபிஎஸ்ஐ பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே சில ஓபிஎஸ்ஸின் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு, ஓபிஎஸ்ஸின் நிர்வாகிகள் என்று சொல்லிக்கொண்டு, எடப்பாடியின் துரோகிகள் ஊடுருவி இன்று ஓபிஎஸ்ஸின் பக்கத்திலே இருந்து கொண்டு ஓபிஎஸ்ஸின் தோல்விக்கு அடிசூடம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூடத் மௌனத்தை ஓபிஎஸ் முகத்தில் காட்டி, ஐயா ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் தான் விசுவாசி தெய்வம் என்று காட்டுகிறார்கள், அது தீப ஆராதனையா இல்லை துரோக ஆராதனையா என்ற எண்ணம் மேலோங்கியிருக்கிறது. அதனால் எங்களை போன்ற வளரும் கட்சி சில அமைப்புகளுக்கு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. எங்கள் சுயமரியாதைக்காரர்களாக எங்களை அவர் மதிக்கவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த ஆதரவு தெரிவித்த அத்தனை கட்சிகள் மத்தியிலையும் ஒரு எண்ணோட்டம் ஓங்கியிருக்கிறது. அதுபோல் அந்த ராமநாதபுரத்திலே அவருக்காக பாடுபடக்கூடிய உண்மையான விசுவாசிகள் மத்தியிலும் அந்த தேர்தலை நோக்கி பயணிக்கும் ஓபிஎஸ்ஸின் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய உண்மையான அஇஅதிமுக எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அண்ணா தொண்டர்கள் அத்தனை பேரும் ஓபிஎஸ் அவர்களை இன்று நேரில் சந்திக்க முடியாமல், அவருக்காக தேர்தல் வியூகத்திலே களம் ஆடாமல் முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன் மனதுக்குள்ளே விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முக்குலத்தின் மூத்தவர், மும்முறை முதல்வராக இருந்தவர் சேதி சீமைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுவோம் என்று எதையும் எதிர்பாராமல் தன்னாளர்வாக தன்னெழுச்சியாக அவர்களாக வாக்களிக்க கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்டு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். ஆனால் தன்னை சுற்றியுள்ள ஒரு கூட்டத்தை உடைத்து அவர் மக்களை சந்திக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும், அவருக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆராய்ந்து ஆலோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அவரை சுற்றி இருக்கிற அந்த பிம்பங்கள் அனைத்தும் அவரை வேறு ஒரு திசைக்கு திருப்பி அவர் தோல்வி முகத்தில் ஏற்றுவார்கள் என்ற ஐயம் எங்களுக்கு எழுகின்றது. இந்தியா வளர்ச்சி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் உச்சத்தை தொட வேண்டும் என்ற நோக்கத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசியிலும், பிரதமர் மோடி அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியான பாராளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் என்பது ஊரறிந்த மக்களுக்கான விஷயம். அங்கே பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிற்பதாக திட்டமிடல் பட்டது. ஆனால் மோடி நிற்பதற்கு பதிலாக தன்னுடைய விசுவாசத்தின் அடையாளமான உண்மையான ஒரு அரசியல்வாதியான திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலிலேயே நிற்க வைத்திருக்கிறார். அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கும் விதமாக, மக்களை குழப்பும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு திட்டமிடுதல் மூலமாக ஓபிஎஸ் என்ற பெயரிலே 5 வேட்பாளர்களை நிற்க வைத்து, அந்த 5 வேட்பாளர்களும் நாம் எதற்காக வேட்பாளராக நிற்கிறோம், இது அரசியல் என்னவென்று, வேட்புமனு எப்படி தாக்கல் செய்வது என்று தெரியாத ஒரு கடைநிலை ஒரு மனிதர்களை பிடித்து அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு அவர்களை ஓபிஎஸ்ஸிற்கு எதிராக 5 ஓபிஎஸ்களை நுட்பாட்டி மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக சதி செய்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ட் குரூப்ஸ் கம்பெனிகள். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஓபிஎஸ் என்றால் ஒற்றை மனிதர், அவர் ஆற்றல் மிகு மனிதர், ஆன்மீகவாதி, மும்முறை முதல்வராக இருந்தவர், இந்த தமிழ்நாட்டின் முகவரி, அஇஅதிமுக என்ற பெரும் ஒரு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர், ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வைத்தவர். தான் கையெழுத்திட்டால்தான் அன்று அஇஅதிமுக கடந்த சில சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலும் திரு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள், தேர்தல்களை சந்தித்தார்கள் என்பது நிரசமான உண்மை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில களவாணித்தனங்களையும் சில குரோதங்களையும் விளைவித்து இந்த முக்குளத்தூர் சமுதாய மக்களையே பிளவுபடுத்தி
முக்குளத்தூராக களமாடும் முக்குளத்தூர் சமுதாய மக்களை நீ அகமுடையர், நீ மறவர், நீ கள்ளர் என பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆர்வி உதயகுமார் அவர்களை வைத்தும் சில அரசியல் கட்சி சில சாதி கட்சி தலைவர்களை வைத்தும் சூதாடும் விதமாக திரு எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமார் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து பலாப்பழம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பது நிரசமான உண்மை. ஆனால் திரு நவாஸ்கனி அவர்கள் கடந்த முறை அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே உள்ள பாராளுமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினாரா, அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தாரா என்பது ஐயமே. ஏனென்றால் நவாஸ்கனி அவர்கள் தற்போது பணபலத்தோடும் திமுக என்ற படைபலத்தோடும் இருக்கிறார்கள். அங்கு முக்குளத்தூர் வாக்கு வங்கியில் 30% இருக்கும், முஸ்லீம் ஓட்டுகள் 30 வாக்கு சதவீதங்கள் இருக்கும், மற்ற சமூகத்தினர் அப்புறம் 10% 15% இருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் ஓட்டு போட்டு வாக்களித்தார்களே என்றாலே திரு ஓபிஎஸ் அவர்களை செய்து விடுவார்கள். ஆனால் அங்குள்ள முக்குளத்தோர்கள் பழனிசாமி அஇஅதிமுக முக்குளத்தோர்கள் என்றும், காதர் பாட்சா திமுக ஸ்டாலின் ராஜகண்ணப்பன் முக்குளத்தோர்கள் என்றும் பிரிந்து கிடைக்கிறார்கள். ராஜகண்ணப்பன் சூழ்ந்து யாதவ் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். இன்று அதேபோல் ஜான் பாண்டியனை சூழ்ந்து மல்லர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் அங்கு வாழ்ந்து வந்தாலும் சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான ஒரு உண்மையான அரசியல்வாதி, ஒரு அதிர்ந்து பேசக்கூடியவர், அமைதியானவர் என்று மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு முதல்வராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசி, செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலைமை இன்று பரிதாபமான சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால் ஒட்டுமொத்த மக்களும் சாதி மதங்களை கடந்து அந்த மும்முறை முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் மீது ஆகா ஓ பன்னீர்செல்வம் ஏமாற்றப்பட்டு இன்று ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாரே, ஒரு வஞ்சகத்தால் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறாரே, அவரை வெற்றி வாகை சூடி அவரை நாம் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று மக்கள் சூழலைத்து விட்டார்கள். அதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியடைவார். இருந்தாலும் அவர் தன்னை சுற்றி இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டத்திலே சில விசம்பிகள் எடப்பாடியின் கைக்கூலிகள் ஊடுருவி விட்டதாக உள்ளூர் விவசாயிகள் நம்மிடம் குமுறி வருகிறார்கள். அதேபோல் அவருக்கு ஆதரவளித்த என்னை போன்ற வளர்ந்த அமைப்புகள், வளர்ந்த கட்சிகள் அத்தனை பேருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு மரியாதையும் எந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படாத காரணத்தினாலும் சில சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அதனால் அதை சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளெல்லாம் கலைந்து அவர் சேது சீமைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கிறார். அவருக்கு நீதி வெல்ல வேண்டும், பலாப்பழம் வெல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் பலாப்பழம் என்று அவர் மாநில அங்களுக்கு சென்றால் திரும்ப பிஜேபி ஆட்சி அமைக்கும் பொழுது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக வருவார். அப்பொழுது அவர் மத்திய அமைச்சராக வந்துவிட்டால் இங்கு டிடிவி சசிகலா இவருடன் கூட்டணி அமைத்து கொண்டு மீண்டும் அஇஅதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தை மோடி அவர்கள் மூலமாக பெற்று இந்த அஇஅதிமுக கட்சியை கைப்பற்றி உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையினால் இந்த பாராளுமன்ற தேர்தல் பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் பல பரீட்சை அல்ல, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அத்தனை மக்களுக்கும், துரோகம் இழைக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும், துரோகம் இழைக்கப்பட்ட அத்தனை அரசியல் தலைவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய பல பரீட்சை. இதில் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதுதான் நிரசனமான உண்மை. நன்றி, வணக்கம்.